பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து இவ்வளவு விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன். என்னப்பா வீடியோ குவாலிட்டி கேவலமாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ புது மைக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், இன்றைக்கி நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து குவாலிட்டி அப்படிங்கிறது ஓகேவாக இருக்கும். பட் இந்த ஒரு வீடியோ உறவுகள் வந்து மன்னிச்சிருங்க. இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை இந்த தமிழ்நாடு அரசு நீக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்களே வந்து முன்னெடுத்து கல் இறக்கும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் போராட்டம் நடத்தினா யாரையாவது வச்சு கல் இறக்குனா, பனை ஏரிகள் ஒரு 10 பேரை வச்சு நாங்கள் கல் இறக்கி அந்த போராட்டம் நடத்தினா அந்த 10 பேரை கைது பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த போராட்டம் தொடர முடியாமல் போகும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நானே ஏறி பனை மரத்தில் ஏறி கல் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் என்னைக்கு அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லாமலே இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்தும் சீமான் தரப்புல இருந்தும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜூன் 15ஆம் தேதி சீமான் அவர்களே பனைமரத்தில் ஏறி கல் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. 2 நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தமிழ்நாட்டில் தெரியும். ஏன்னா இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாகவே இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும், இந்த அரசு வந்து திட்டமிட்டு மக்களை ஏமாத்துது, அவங்க தயாரிக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய மதுபானத்தை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லுக்கு வந்து தடை போட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மக்களோட எண்ணம். ஸோ அதுல ஒரு அடுத்த கட்ட போராட்டமா சீமான் அவர்கள் வந்து ஜூன் 15ஆம் தேதி இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்படின்னா, கல் வந்து ரொம்ப ஆபத்தானது, இதை வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு போராட்டம் செய்யறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னே தெரியல. கல்லுலாம் இதை மாதிரி வந்துடுச்சு, அதெல்லாம் லீகலாக ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத விட்டுருக்காரு. எனக்கு அதை பார்த்த உடனே செம்ம காண்டுங்க. இந்த ஆள்லாம் எங்கே போயிருந்தாரு? இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு 69 பேர் செத்து போனாங்கல்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு, அப்போ எங்கே போயிருந்தாரு? அப்புறம் மதுராந்தகத்தில் வந்து ஒரு 22 பேர் செத்து போனாங்க, செங்கல்பட்டில் ஒரு 10 பேர் செத்து போனாங்க, எல்லாருமே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. அப்பெல்லாம் இந்த ஆள் எங்க போயிருந்தாரு? வாயே பேசல. ஆனா இப்போ கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறதும், கல்லே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து டாக்டர் பட்டம்லாம் உண்டு. இவர் தான் புதிய தமிழகம் கட்சியோட தலைவர். இவர் வந்து கல் வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு தெரியல. நம்ம அதை டெக்னிக்கலா எடுத்து பேச போனோம் அப்படின்னா கல் ஆபத்தானது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காலங்காலமா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்படின்னா கூட ஒரு மரத்து கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மரத்துல எல்லா மரத்து கல்லோடையும் கலக்காம ஒரு மரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கல்லை மட்டும் எடுத்து சின்ன பசங்களுக்குலாம் 2வது படிக்கக்கூடிய 3வது படிக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வீட்லேயே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மரத்து கல் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு நல்லது, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் கூட கல் குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுப்பாங்க. இது வீட்டில் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இது வந்து காலங்காலமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த விஷயம் ஆபத்தானது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பட் இவர் சொல்லிட்டு இவர் வாய்க்காக சொல்றாரு. என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் இப்படி சொல்லியிருக்காருல்ல, இதே விஷயத்தை பற்றி கல் இயக்கத்தோட தலைவர் கல் நல்லுசாமி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு. கல் ஆபத்தான ஒரு பானம் அப்படின்னு இங்கே யார் நிரூபித்தாலும் நான் 10 கோடி தரேன்ப்பா. யாராவது வந்து கல் ஆபத்தானது அப்படின்னு என் கூட ஆர்கியூ பண்ணி இந்த லாஜிக்கை சொல்லி சயின்டிஃபிக்காக இந்த ரீசனை எடுத்து வச்சு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நான் 10 கோடி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர்கிட்ட இப்போ கிருஷ்ணசாமி ஏதோ ஒரு யாருக்கிட்டயோ பணம் வாங்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு வைங்க. இதை ப்ரூவ் பண்ணா 10 கோடி கிடைக்கும்ல. கல் நல்லுசாமி அவர்கிட்ட இருந்து 10 கோடி வாங்கினான்ல, 10 கோடி வாங்கலாம்ல. ஏன் அதை விட்டுட்டு இவர் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஏன் இவர் சொல்ற மாதிரி கல் ஆபத்தானதுன்னா இங்க போக வேண்டியதானே? என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கிருஷ்ணசாமி இருக்கார்ல, நமக்கு அவர் மேலே வந்து தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக நிறைய மக்கள் விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த விஷயத்தில் அவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குது, மக்களுக்கு எதிராக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அவரை எடுத்து விசாரிக்கிறோம். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதை தேடி பார்க்குறப்போ, ஒன்று
ஏதாவது மதுபானம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஆலை உரிமையாளர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சரி சொல்லி, டேய் இது என்னடா இவங்க வேற கல் கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறானுங்க, கல் வந்துருச்சு அப்படின்னா நாம் விற்கக்கூடிய இந்த சரக்குலாம் இருக்குல்ல, டாஸ்மார்க்லாம் இருக்குல்ல, அதோட இதெல்லாம் அடி வாங்கும். ஸோ இதுக்கு சம்மந்தமாக யாருமே எதுவுமே பேசல. நிச்சயமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு விட, கல் வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு 90 பேர் சிரிக்கலாம், என்னடா இது கல்லுலாம் ஆபத்தானதா இருந்தாலும் சும்மா சொல்கிறாரு, இதில் அரசியல் இருக்குன்னு சிரிக்கலாம். ஒரு 10 பேராவது ஏமாறுவாங்கல்ல. ஸோ அப்படி பண்ணிவிட அப்படின்னு ஏதோ ஒரு மதுபானம் வச்சிருக்கக்கூடிய உரிமையாளர் வந்து இவர் ஃப்ரெண்டாக இருந்து இதை மாதிரி சொல்லியிருக்கலாம். சரி 1 லட்சம் 2 லட்சம் பணம் வாங்கிட்டு இவர் இதை மாதிரி விட்டுருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, இவருக்கு திமுக சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஏன்னா திமுக தான் இங்கே வந்து கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நாங்கள் நீக்கவே மாட்டோம், கல் இங்கே வந்துருச்சுன்னா தமிழ்நாடே கெட்டு போயிடும், கெட்டு அழிஞ்சு போயிடும், இங்கே சாராயம் மட்டும்தான் குடிக்கணும், கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு துண்டை போட்டு வைப்போம். ஏன்னா இவர் வந்து இப்போ 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தார். பட் இப்போ வந்து திமுக சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா, துண்டு போடுறதுனா இப்படி தான் போடுவாங்க. அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து துண்டு அப்படிங்கிறத போட்டு வைப்பாங்க. ஸோ டிஎம்கேவுக்கு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சிக்கு மாறுவார். பட் ஜெயிக்க முடியாம ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கலாம். டிஎம்கே கூட போனால் 2026 நம்ம ஜெயிச்சிடலாம் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி டிஎம்கேக்கு துண்டு போடுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரா, இல்லை பணம் வாங்கிட்டு விட்டுருக்காரா, இல்லை யார் சொன்னதை கேட்டு விட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம காலம் போக போக இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி அதிமுக அவங்க அலைன்ஸில் இருந்தாங்களா, இப்போ அதிமுகவும் பிஜேபியும் எல்லாருமே ஒரே அலைன்ஸில் வந்துட்டாங்க. ஸோ இதில் பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்த அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஸோ அதை வந்து அதுக்கான தடையை வந்து தமிழ்நாடு அரசு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து கல்லை பற்றி கல் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இது போக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பதனி கல் போன்ற விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இவங்க கட்சி கூட்டணி கட்சியில் இதுக்கு முன்னாடி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்த அண்ணாமலையும் கல் நல்லா இருக்கு, நல்ல விஷயம் தான் சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக மட்டும் இல்லை, கல் வந்து ரொம்ப மோசமான பானம், அதை குடிச்சா அவ்வளோதான், இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறத விட வேகமாக செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கனாவே பொதுமக்கள் நாம புரிஞ்சிக்க முடியும். ஒன்றும் கிடையாது, இருக்கக்கூடிய சாராய ஆலை எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது. அதில் நிறைய சாராய ஆலை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா திமுக காரங்க தான் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய தலைகள் வச்சிருக்காங்க. ஸோ கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து கல் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் உடம்புக்கும் நல்லது, சீப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறப்ப கல் குடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் இந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சரக்கு அப்படிங்கிறது விற்காது. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி 70,000 கோடி அப்படின்னு இவங்களால எதுவும் கணக்கு போட்டு சம்பாதிக்க முடியாது. அது போக இந்த இப்போ டாஸ்மார்க்ல இவ்வளோ ஸ்கேம் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கேம்லாம் பண்ண முடியாதுல்ல. இப்போ பல லட்சம் கோடி ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர்னு வச்சு இவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்கல்ல. கல்லில் இது டாஸ்மார்க்ல விற்பனையே இல்லைன்னா அதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து அதில் ஸ்கேம் பண்ண முடியும்? ஸோ இவங்களுக்கு டாஸ்மார்க் விற்பனை அப்படிங்கிறது குறைஞ்சிடக்கூடாது, அது அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தடையை நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்னென்ன விஷயமோ பண்ணுறாங்க. இதில் நீங்களே லாஜிக்காக ஒரே ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த கல் குடிக்கிறதுனால என்ன ஆபத்து, யார் யாரை வெட்டுறாங்க, யார் யாரை குத்துறாங்க, இல்லை போதை ஏறி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தால் சொல்லுங்க. இல்லைப்பா கல் குடிச்சா அப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சரக்கு குடிக்கிறதுனால அதை மாதிரி நடக்கலை அப்படின்னு நீங்களே வந்து எங்கேயாவது கோயிலில் வந்து இந்த துண்டை போட்டு சத்தியம் பண்ண சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி சத்தியம் பண்ணுங்க பார்க்கும். ஏங்க இங்கே டாஸ்மார்க் சார்க்கு இல்லை, அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன போதைப் பொருள்லாம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இந்த கல்லை ஒரு பெரிய நம்ம தொடக்கூடாத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய பனை ஏரிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இது திட்டமிட்டு இந்த துரோகம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இது கல்லுக்கு நடக்குது, பனையேரிகளுக்கு நடக்குது, அந்த தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு நடக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துகிட்டே இருக்கு. எப்படி வந்து சீல்லெஸ் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் வருதோ, ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் வருதோ, அதே மாதிரி நாளைக்கு எல்லாமே வந்து நம்மள தான் சுற்றி ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகுது. அதுக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கார்பரேட்டுக்கிட்ட இருந்து எங்களை எடுத்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையே சூஸ் பண்ணுறோம். கார்பரேட் வந்து எங்களை ஏமாத்திடுவான், எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவன் மூளையே வேற, ஏதாவது பண்ணி எங்கள் சாதாரண மக்களை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறுவி நீங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பட் இவங்களும் அவங்களுக்கு கூஜா தூக்கிட்டு
இவங்களுடைய சொந்த லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக, இவங்களுடைய சாராய கம்பெனி வந்து நல்லா ஓடணுங்கிறதுக்காக இப்படி பண்றது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். சீமான் அவர்கள் ஜூன் 15ஆம் தேதி இந்த பனைமரத்தில் ஏறி பனை ஏரியா அவங்களே மாறி இந்த கல் இருக்கிற விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நம்ம எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம், யாரு கூட வேணாலும் பயணிக்கலாம், அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு இஷ்யூ பேஸ்டா அந்த இஷ்யூல உண்மையாலும் நியாயம் இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூவோட நிற்க வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய கடமை. ஸோ நம்மளுடைய கடமையை செய்யுங்க. கல் அப்படிங்கிறது இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப மோசமான பானம் கிடையாது. ரொம்ப இயல்பா எல்லாரும் ஒரு காலத்துல கிராமத்துல இருக்கக்கூடியவங்க, ஏன் டவுன் சிட்டி எல்லா ஏரியாவிலும் இருக்கக்கூடியவங்க தேடி தேடி குடிச்ச, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தேடி குடிச்ச ஒரு மதுபானம் தான். ஆனா அதை இப்போ நம்ம தொடக்கூடாத ஒரு பொருள் மாதிரி இந்த அரசு கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஸோ அதை தகர்த்தெறிவதற்கான காலம் அப்படிங்கிறது வரும். பொறுத்துருங்க, அதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது தொடரட்டும். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்து இவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். நன்றி.